friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல iced tea எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாயங்கால நேரத்துல டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இந்த கோடை காலத்துக்கு ஏத்த சூப்பரான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீ ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு panல 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நமக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து சூடாகட்டும். கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம டீ தூள் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1.5 டீஸ்பூன் டீ தூள் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து என்ன பிராண்ட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும் வச்சிடலாம். இப்போது டீ நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. அந்த ஃப்ளேவர்லாம் தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். ரெடியாக இருக்குது. இனி வந்து நம்ம ஒரு ஃப்ளேவராக டீ போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து புதினா டீ. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். 30 இலை போல் இருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா இதில் அரையிலேருந்து ஒரு எலுமிச்சப்பழத்தோட சாறு நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கூடவே இனிப்புக்காக நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கறதுனாலும் ஓகே, அப்படி இல்லைனா தேன் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேன், இல்லை நம்மளோட சுவைக்கேற்ப தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கப்பில் தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பீஸ் எலுமிச்சப்பழம், கொஞ்சம் புதினா இலை, அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புதினா ஜூஸ், அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல டீ, அதுலேருந்து பாதி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிரும். டடா, நம்மளோட புதினா டீ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து ஆரஞ்சு ஐஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஃபஸ்ட் வந்து நம்ம ஜூஸை மட்டும் புழிஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா தேன் வேணும்னா நம்ம தேன் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை 2 கப்புக்கு நமக்கு வந்து சரியாக இருக்கும். நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு டம்ளரில் தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ், கூடவே 2 சின்ன பீஸ் ஆரஞ்சு, அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸ் பாதி அளவு சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவையான அளவு டீ, இது வந்து பாதி அளவு சேர்த்துருக்கேன். ஐயோ, 2-3 புதினா இலையும் சேர்த்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டீ அதிகமாக வேணும்னா டீ, இல்லைனா தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். டடா, நம்மளோட ஆரஞ்சு ஐஸ் டீயும் ரெடியாக இருக்குது. ஆஹா, செம்ம சூப்பராக இருக்குது. அடுத்தது பைனாப்பிள் ஐஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் போல் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே 1 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா தேன் வேணும்னா நம்ம தேன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த பைனாப்பிள் வந்து அவ்வளோ இனிப்பாக இல்லை, அதனால் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி ஒரு டம்ளரில் கொஞ்சம் ஐஸ் க்யூப், 4-5 பீஸ் பைனாப்பிள், 2-3 புதினா இலை, பைனாப்பிள் ஜூஸ், அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ டீ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டீ சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதி பாதி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சுவையான பைனாப்பிள் டீயும் தயார். டடா, நம்மளோட பைனாப்பிள் டீயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பழங்களில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம வீட்டில் என்ன பழம் இருந்துச்சுனாலும் அதை வந்து அரைச்சி ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோடை காலத்துக்கு இந்த மாதிரி ஐஸ் டீ செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை எறும்புகள் மலரட்டும்.